Okay students, now we are going to see our next exercise 1.1. So first question, which of the following are sets? So கொடுத்திருக்க questionஸ்ல வந்து எது வந்து sets அப்படின்றதை கேட்குறாங்க. ஓகேங்களா? So first part, the collection of prime numbers up to 100. ஓகேங்களா? Okay students, so prime numbers up to 100 கேட்குறாங்க. ஓகேங்களா? So prime number means, so ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்ராக்சிமேட்லி 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1 into 2. ஸோ எனி நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன் கேட்டிங்கன்னா, ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் ப்ளஸ் அதோட சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்குது ப்ரைம் நம்பர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ 3ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 3, 3 into 1. ஸோ இது தவிர்த்து வேறு எதுவும் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 2, 2 into 1. ஓகேங்களா? ஸோ 5 எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா 1 into 5, 5 into 1. ஓகேங்களா? ஸோ 1 or 1 தென் சேம் நம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர்ஸ் தான் வந்துட்டு ப்ரைம் நம்பர் சொல்கிறாங்க. அப் டு 100 கேட்குறதுனால ஸோ 100க்குள்ளே உள்ள ப்ரைம் நம்பர்ஸ் 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89 and 97 வரைக்கும் வந்துட்டு அப் டு 100க்குள்ள ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹென்ஸ் திஸ் இஸ் எ செட். ஸோ கொடுத்துருக்கிறது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு செட் ஃபார்மேஷனில் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட், த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்குள்ள ரிச் பீப்புள் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? சொல்யூஷன், த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா, ரிச் பீப்புள் ஆஸ் நோ டெஃபினிஷன் ஹென்ஸ். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ வந்துட்டு ரிச் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண முடியாததுனால இஸ் நாட் அ செட். இது வந்து ஒரு செட் ஃபார்மேஷனில் வந்துட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர் இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் ஓடக்கூடிய ரிவர் மீன்ஸ் ஆறு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதோட நேம்ஸ் வந்து கேட்குறாங்க. சொல்யூஷன், ஏ ஈக்குவல் டு ஸோ காவேரி, சிந்து, கங்கா, ஸோ எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ ஹென்ஸ் இட் இஸ் எ செட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பார்ட், த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹாக்கி விளையாடக்கூடிய நல்ல பிளேயர்ஸோட கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன், த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ் இஸ் நாட் எ வெல். ஸோ டிஃபைன் கலெக்ஷன் பிகாஸ் த criteria for determining a hockey player's talent may vary from person to person. Hence, so ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு வேறுபடுவாங்க. This collection is not a set. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம், லிஸ்ட் த செட் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்மில் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இந்தியா. ஓகேங்களா? ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு எத்தனை ஒரு லெட்டர் வந்து எத்தனை டேர்ம் வந்தாலும் பரவாயில்ல, அது வந்துட்டு ஒரு டேர்ம் மட்டும் நம்ம எழுதுனா போதும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அம்மா போட்டு எழுதுனா அது ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ வி ஆர் கோயிங் டு தி சொல்யூஷன், ஏ ஈக்குவல் டு ஸோ ஐ செப்பரேட் லெட்டர் ஐ என் டி நெக்ஸ்ட்டு ஒரு டேர்ம் வந்து ஐ இருக்குது, ஆல்ரெடி நம்ம ஐ எழுதுனால இன்னொரு முறை நம்ம எழுத வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏ டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் மட்டும் கமாஸ்குள்ளே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ என் டி ஏ இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட், parallelogram. ஸோ parallelogram, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்ததுனால நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட்டில் பின்னு எடுத்துக்கலாம். பி ஈக்குவல் டு ஸோ பி செப்பரேட் லெட்டர்
A separate letter, comma, R separate letter, comma, A வந்து already நம்ம எழுதுனதுனால எழுத வேண்டாம். Next L, comma, so already ஒரு term L எழுதுனதுனால எழுத வேண்டாம். Next E, comma, O, comma, G, comma, R, already நம்ம R எழுதிருக்கிறதுனால திரும்ப இன்னொரு முறை எழுத வேண்டாம். Next A, comma, Aன்றது already நம்ம எழுதிருக்கிறதுனால next letterோ A எழுத வேண்டாம். So M different letters M. ஓகேங்களா? So this are the solution. Next Mrs. P. ஓகேங்களா? So solution C equal to M different letters, comma, I different letters, comma, S different letters. Next letters வந்து already ஒரு முறை எழுதுறதுனால இன்னொரு முறை எழுத வேண்டாம். Next I already எழுதிருக்கிறதுனால ஒரு முறை எழுத வேண்டாம். S வந்து already 2 times already எழுதியாச்சு, எழுத வேண்டாம். Next P different letters, comma, P. So M, comma, I, comma, S, comma, P. ஓகேங்களா? Next we are going to the fourth part. சிக்கோலோவாக்கியான்னு சொல்லிட்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ D equal to C, comma, Z, comma, E, comma, H, comma, O, comma, S, comma, L, comma, V, comma, A, comma, K, comma, I. ஸோ டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் வந்து எழுதுனா போதும். ஸோ கம்மாஸ்குள்ளே எழுதணும். ஸோ வந்த லெட்டர் ரிப்பீட்டட் ஆனாலும் ஸோ 1 times எழுதுனா திரும்ப எழுத வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் we are going to the third sum. So consider the following sets. So A equal to 0, 3, 5, 8 and B equal to 2, 4, 6, 10 and C equal to 12, 14, 18, 20. ஓகேங்களா? So first part A state whether true or false கேட்குறாங்க. ஓகேங்களா? So first part 18 belongs to C. என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ 18ன்ற நம்பர் Cன்ற செட்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. பிலாங்ஸ் டூனா ஸோ அந்த லெட்டர்ஸ் அந்த அந்த நம்பர்ஸ் வந்துட்டு அந்த ஸோ அந்த 18ன்ற நம்பர்ஸ் வந்து Cன்ற செட்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் பிலாங்ஸ் டு சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் இருந்தால் ஸோ இந்த லெட்டர்ஸ் இந்த நம்பர்ஸ் வந்து இந்த செட்ஸ்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 18 எடுத்துக்கோங்க. Cன்ற செட்ஸ்குள்ளே இருக்கா பாருங்கள். Cன்ற செட்ஸ் இதுதான். 18ன்ற நம்பர்ஸ் இருக்கா பாருங்கள். 12, 14, 18 ஸோ இருக்குது. ஸோ இட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு 6 இஸ் நாட் பிலாங்ஸ் டு A. 6ன்ற நம்பர்ஸ் வந்துட்டு ஏன்ற செட்டுக்குள்ளே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 6ன்ற நம்பர்ஸ் வந்துட்டு ஏன்ற செட் 0, 3, 5, 8 ஸோ இல்லைன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் பிலாங்ஸ். ஸோ இப்படி ஒரு சிம்பிள் போட்டால் அது இட்ஸ் நாட் பிலாங்ஸ். ஓகேங்களா? ஸோ அது வந்து அந்த செட்டுக்குள்ளே இல்லைன்றதா அந்த சிம்பிளோட மீனிங். ஓகேங்களா? ஸோ 6ன்றது ஏன்ற செட்டுக்குள்ளே இல்லைன்னு அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏன்ற செட்டுக்குள்ளே 0, 3, 5, 8ன்ற நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ 6ன்ற நம்பர்ஸ் இல்லாதனால ஸோ இட் இஸ் true. Next 14 is not belongs to C, so it is false. So 10 belongs to B, it is true. 5 belongs to B, it is false. Next 0 belongs to B, so it is false. Next second part, so fill in the blanks. 3 belongs to A. So 3 வந்து blanksல இருக்கு. அது வந்துட்டு எதில் இருக்குன்றதான் கேட்குறாங்க. எந்த செட்டில் இருக்குது பாருங்கள். 3ன்றது ஏன்ற செட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஏன்ற வேர்ட்ஸில் தான் இந்த பிளாங்க்ஸில் எழுத போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபில்லப்ஸில் ஃபில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் 14 பிலாங்ஸ் டு 14ன்றது எந்த செட்ஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ Cன்ற செட்ஸில் இருக்கிறதுனால 14 பிலாங்ஸ் டு C. நெக்ஸ்ட்டு தேர்ட் பார்ட் 18 நாட் பிலாங்ஸ் டு ஸோ 18ன்றது எதில் இல்லைன்றது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எதில் இல்லைன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு Bன்ற செட்ஸில் இல்லை. ஓகேங்களா? ஸோ Bன்ற செட்டில் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ 4 பிலாங்ஸ் டு 4ன்றது எந்த செட்ஸில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ 4 பிலாங்ஸ் டு B. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. 4 பிலாங்ஸ் டு B. Okay students, now we are going to the fourth sum. Represent the following sets in the roster form. So first part A equal to the set of all even natural numbers less than 20.
ஓகேங்களா. ஸோ வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ரோஸ்டட் ஃபார்முலானா ஸோ அது வந்துட்டு ஒரு செட்டுக்குள்ளே எழுத போகிறோம். ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் ஏ ஈக்குவல் டு என்ன மீனிங் இங்கே கேட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஈவன் அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே 2 4 ஸோ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் 2 4 அந்த நம்பர்ஸ் கேட்குறாங்க. லெஸ் தென் 20. ஸோ அப்போ 20க்கு முன்னாடி உள்ள ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்குறாங்க. அப்போ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. ஓகேங்களா. ஸோ லெஸ் தென் 20னா 20க்கு முன்னாடி உள்ள நம்பர்ஸ் வரைக்கும் ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்குறதால 18 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் we are going to the second part. b equal to y is to y equal to 1/2n. so n belongs to n. so n ஓட வேல்யூ நேச்சுரல் நம்பராக இருக்கும் சொல்கிறாங்க. belongs to னா நேச்சுரல் நம்பராக இருக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்னோட வேல்யூ belongs to n. ஸோ என்னோட வேல்யூ நேச்சுரல் நம்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது எது வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா என்னோட வேல்யூ n greater than 5 greater than or 5. ஸோ இந்த மாதிரி கீழே ஒரு சிம்பிள் போட்டால் r. ஸோ n greater than or 5. ஓகேங்களா. ஸோ என்னோட வேல்யூ நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1, 2, 3, ஸோ அந்த மாதிரி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ இந்த நேச்சுரல் நம்பர் வந்துட்டு எது வரைக்கும் எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிரேட்டர் தென் ஆறுனா அப்போ 5 வரைக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கீழே ஒரு சிம்பிள் கொடுக்கலன்னா கீழே ஒரு லைன் கொடுக்கலாம், நீங்கள் 4 வரைக்கும் எடுத்துக்கணும். கிரேட்டர் தென் 4 அப்படி எடுத்துக்கலாம். கிரேட்டர் தென் ஆர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க 5 வரைக்கும் எடுத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆர் யூ கிளியர்? ஓகே சில்ட்ரன். n equal to 1, 2, 3, 4, 5 எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த என்னோட வேல்யூ வந்துட்டு இந்த ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/2n அப்படின்ற ஃபார்முலா நம்ம ஒவ்வொரு நம்பராக சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ n equal to 1, 2, 3, 4, 5 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு n equal to 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ y equal to இந்த ஃபார்முலாவில் 1 ஃபார்முலாவில் இருக்குது 1 by ஃபார்முலாவில் 2n ஃபார்முலா equal to ஸோ 1 அப்படியே எழுதியாச்சு by 2 ஃபார்முலாவில் ஆல்ரெடி இருக்குது 2. நெக்ஸ்ட்டு இந்த என்னோட வேல்யூ நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வேல்யூ we are substituting in the first value 2 into ஸோ n வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into 1 equal to ஸோ 1/2 1s are 2 ஸோ 1/2. நெக்ஸ்ட்டு n equal to 2 y equal to 1 by already ஃபார்முலாவில் 2 இருக்குது இன்ட்டு என்னோட வேல்யூ செகண்ட் வேல்யூ. ஓகேங்களா. ஸோ அப்போ 2 into 2 that's equal to 1/2 2s are 4. நெக்ஸ்ட்டு n equal to 3 ஸோ y equal to 1/2 into 3 equal to 1/6. n equal to 4 so y equal to 1/2 into 4 that's equal to 1/8. Next n equal to 5 y equal to 1/2 into 5 equal to 1/2 5s are 10. so b equal to so நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 1/2 1/4 1/6 1/8 1/10. ஸோ அந்த வேல்யூஸ் எழுதுனா ஆன்சர் b equal to 1/2 1/4 1/6 1/8 1/10. ஓகேங்களா. நெக்ஸ்ட் we are going to the third part. c equal to x is perfect cube. ஓகேங்களா. ஸோ perfect cube x smaller than x greater than 27 and smaller than 216. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம 1 cube எழுதிக்கலாம். 1 cube equal to 1 into 1 into 1 that's equal to 1 1s are 1 1 1s are 1. 2 cube means 2 into 2 into 2 sorry 2 2s are 4 4 2s are 8. Next 3 cubes 3 into 3 into 3 3 3s are 9 9 3s are 27. Next 4 cubes
4 into 4 into 4. 4 4s are 16. 16 into 4, 64. Next, 5 cube. So 5 into 5 into 5. 5 5s are 25. 25 5s are 125. Okay, next 6 cube. 6 into 6 into 6. 6 6 are 36. 36 into 6, 216. ஸோ இங்கே என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 27 விட அதிகமாக இருக்கணும் அண்ட் தென் 216 விட கம்மியாக இருக்கணும். பர்ஃபெக்ட் க்யூப்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு 27 விட கூடுதலானது 64 அண்ட் தென் 216 விட பிஃபோராக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 125. ஸோ 64, 125. ஓகேங்களா? ஸோ C equal to 64, 125. Next we are going to the fourth part. D equal to x is to x belongs to z. Z means integers. Integers na என்னன்னு கேட்டிங்கன்னா ஸோ ப்ளஸ் மைனஸ் நம்பர்ஸும் வரும். ஓகேங்களா? ஸோ -1, 0, 1. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். இந்த சைடு முன்னாடி இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் greater than -5 smaller than or smaller than or 2. ஸோ அப்போ we are going to the solution. ஸோ எக்ஸை விட கம்மியாக இருக்கிறது -4, -3, -2, -1, 0, 1, 2. greater than or கீழே ஒரு சிம்பிள் இருக்கிறதுனால அந்த நம்பர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கிறதுனால 2. ஓகேங்களா? Okay students, now we are going to the fifth sum. So represent the following sets in sets builder form. So first part, B equal to the set of all cricket players in India who scored double centuries in one day international. ஓகேங்களா? ஸோ வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு செட் பில்டர் ஃபார்மில் எழுதுகிறப்போ சொல்யூஷன் B equal to ஸோ எக்ஸ் இஸ் டு ஸோ எக்ஸுன்றது கிரிக்கெட் பிளேயர்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் இஸ் ஆன் இந்தியன் பிளேயர்ஸ் who scored double centuries in one day international. Next we are going to the second part. C equal to 1/2, 2/3, 3/4. So etc. ஓகேங்களா? ஸோ n கொடுத்துருக்காங்க 1, 2, 3 etc. ஸோ நம்ம ஃபார்மில் எழுதுகிறப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மேஷனில் நம்ம வரணும்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்போ நியூமரேட்டர் டெனாமினேட்டர். ஓகேங்களா? ஸோ 2 ஃபார்மில் இருக்குது, 2 பார்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நியூமரேட்டர் வந்துட்டு என்னுக்கு வந்துட்டு இங்கே ஆல்ரெடி 1 கொடுத்துருக்கனால n by 2 இருக்கிறதுனால n + 1. ஓகேங்களா? ஸோ என்னோட வேல்யூ இங்கே 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 + 1 that's equal to 1/2 1/2ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மேஷனில் தான் வந்துட்டு நம்ம எழுதுகிறோம். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் C equal to x is to x is n/n + 1. ஸோ n belongs to n நேச்சுரல் நம்பர். என்னோட வேல்யூ நேச்சுரல் நம்பருக்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு third part, D equal to the set of all Tamil months in your year. So solution D equal to x is a Tamil month in your year. We are going to the fourth part. E equal to the set of odd whole numbers less than 9. Okay, so solution E equal to x is on odd whole numbers less than 9. Next we are going to the sixth sum. So represent the following sets in descriptive form. So first part, P equal to January, June, July. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன செட் பில்டர் ஃபார்மில் எழுதுகிறப்போ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எழுதுகிறப்போ P equal to the set of English month. ஸோ இது வந்துட்டு எல்லாமே இங்கிலீஷ் மந்த்தாக தான் வருது, ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது. The set of English month ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே. ஸோ எல்லா இங்கிலீஷ் மந்த்துமே வந்துட்டு ஜேன்ற லெட்டர்ஸில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே வந்துட்டு எழுதுகிறாங்க ஸ்டார்டிங் வித் லெட்டர் ஜே. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் Q equal to
7, 11, 13, 17, 19, 23, 29. So we are going to the solution. Q equal to the set of prime numbers between 5 and 31. ஓகேங்களா. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் அண்ட் தென் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரைம் நம்பர். ஸோ 7 எடுத்துக்கிட்டிங்கன்னு கேட்டிங்கன்னா 1 into 7, 7 into 1. 11 எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 11, 11 into 1. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா நம்பர்ஸுமே என்னென்னு கேட்டிங்கன்னா 29க்குள்ளே ஓகேங்களா. அப்போது 31 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பிட்வீன். ஸோ 5ல் இருந்துட்டு 5 and 31 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு third part r equal to x is to x belongs to n. So x greater than 5. So solution r equal to the set of natural numbers less than 5. Next we are going to the fourth part. S equal to x is a consonant in English alphabet. Consonant in English alphabet. So S equal to the set of English consonants. Okay students, now we are going to the next two topics, types of sets. First of all, empty set or null set. A set consisting of no elements is called the empty set or null set or void set. So it is denoted by pi. ஸோ இந்த மாதிரி 0 போட்டு இன்சைடில் வந்துட்டு ஒரு லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பை ஆர் நல் செட் சிம்பிள். ஓகேங்களா, நல் செட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம் a equal to x is on odd integers and divisible by 2. ஓகேங்களா. ஸோ எல்லா ஆட் இன்டீஜர்ஸும் டிவிசிபிள் 2ஆல் வந்து டிவிசிபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆட் இன்டீஜர்ஸ்னால் என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இன்டீஜர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளஸ் நம்பர் மைனஸ் நம்பர் இருக்கும், 0 அண்ட் ப்ளஸ் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆட் இன்டீஜர்ஸ் எல்லாமே வந்து டிவிசிபிள் ஆகும், 2ஆல் டிவிசிபிள் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆட்னு கேட்டிங்கன்னா ஸோ 2ஆல் டிவிசிபிள் ஆக முடியாத நம்பர்ஸ் தான் வந்து ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆட் இன்டீஜர்ஸ்ன்னு சொன்னால் 2ஆல் டிவிசிபிள் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நல் செட். ஸோ அந்த செட்டுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்காது. ஓகேங்களா. ஸோ தேர்ஃபோர் a equal to null set or pi. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட், த செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் பிட்வீன் 1 and 2. ஓகேங்களா. ஸோ இன்டீஜர்ஸ் எல்லாமே வந்துட்டு -1, 0, 1. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்துட்டு இன்டீஜர்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1க்கும் 2க்கும் பிட்வீன் நம்பர்ஸ் மட்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நடக்காதீங்க ஃபங்க்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு we are going to the next part, singleton set. A set which has only one element is called a singleton set. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல் செட்டில் எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது. ஸோ செகண்ட் செட்டில் வந்துட்டு ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இட்ஸ் கால்ட் a singleton set. So for example, first part a equal to x is to x greater than 3 small than 5. ஸோ எக்ஸோட வேல்யூ நேச்சுரல் நம்பர் சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 3 விட கூடுதலாக இருக்கும் அண்ட் 5 விட கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 400 நம்பர்ஸ் மட்டும்தான், ஒரே ஒரு எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுவும் நேச்சுரல் நம்பர்ஸில் தான் இருக்கும். 400 நேச்சுரல் நம்பரில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் கிடச்சுன்னா அது வந்து சிங்கிள்டன் செட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட், த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லி கேட்டாலுமே நமக்கு வந்து 200 நம்பர்ஸ் தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா. ஸோ ஒன்லி 1 எலிமெண்ட்ஸ், ஸோ 2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ட், ஸோ ஃபினிட் செட். A set with finite number of elements is called a finite set. ஸோ அந்த செட் வந்துட்டு முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு finite set. ஃபார் எக்ஸாம்பிள், த செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு செட்டுன்றது ஃபேமிலி நினச்சிக்கலாம், அதுக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் தான் வந்துட்டு. ஸோ அது வந்துட்டு முடிஞ்சிடுச்சு.
ஒரு ஃபேமிலி ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு முடிஞ்சிடுது அந்த செட்டுக்குள்ளே. த செட் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். செகண்ட் பார்ட், த செட் ஆஃப் இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் யூ play. Next, third part, the set of curricular subject you learn in school. Next, fourth part, a equal to x is a factor of 36. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் இன்ஃபினிட் செட். ஓகேங்களா? ஸோ ஃபினிட் செட்னா அது வந்துட்டு என்ன ஃபினிஷ் ஆகிடுது. நெக்ஸ்ட் இன்ஃபினிட் செட்னா ஸோ முடிவு இல்லாமல் இருக்கிறது. ஓகேங்களா? a set which is not finite is called on infinite set. ஓகேங்களா? ஸோ ஃபினிட் செட் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே இன்ஃபினிட் செட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்ட் 5, 10, 15. ஸோ டாட் வச்சாலுமே அது என்னவா ஆகிட்டு இருக்கும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 20 கிடைக்கும், 25, 30. ஸோ டாட். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு ஃபினிட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ திஸ் கால்ட் ஆன் இன்ஃபினிட் செட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட், த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் அ லைன். ஸோ லைன் எடுத்துக்கோங்க, லைன் இது போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு லைன் சொல்கிறாங்க. இது என்னென்னா பாயிண்ட்ஸ் வந்து இங்கே இருக்கலாம், இங்கேருந்து போட்டாலும் இது ஒரு லைன் தான். அதான் வந்துட்டு இது என்னென்னா இந்த பாயிண்ட்ஸும் வந்துட்டு எங்கே வைக்கணுன்றது இல்லாமல் போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு இதுவும் வந்துட்டு இன்ஃபினிட் செட்டில் வந்துட்டு கால் பண்ணலாம். ஓகேங்களா? த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் அ லைன். ஸோ ஒரு லைனில் எங்கே வேணாலும் வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து வைக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டு டிஸ்கஸ் ஃபர்தர் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் we need to know the cardinality of set, cardinal number of a set. So when a set is finite, so it is very useful to know how many elements it has. The number of elements in a set is called a cardinal number of the set. The cardinal number of set A is denoted by n of A. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செட்டு கொடுத்துட்டுனா n of A எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ 1, 2, 3 நம்பர்ஸ்னால n of 3 கார்டினல் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ எக்ஸாம்பிள் 1.3. ஸோ இஃப் A equal to 1, 2, 3, 4, 5, 7, 9, 11. ஸோ ஃபைண்ட் n of A கேட்குறாங்க, cardinal number. So A is called cardinal number elements. ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் A equal to 1, 2, 3, 4, 5, 7, 9, 11. So since a set contains 8 elements இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 elements இருக்கு. ஓகேங்களா? ஸோ n of A equal to 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு equivalent set. Two finite sets A and B are said to be the equivalent if they contain the same number of elements. So it is written as A equivalent B. So இந்த மாதிரி symbol இருந்தா equivalent B. If A and B are equivalent sets, then n of A equal to n of B. So for example, consider A equal to ball, bat, and B equal to history, geography. So hence A is equivalent to B because n of A equal to n of B, that's equal to. So n of A குள்ளும் 2 elements இருக்கு, ball என்றது 1 element, bat என்றது 1 element. So B குள்ளும் history என்றது 1 element, geography என்றது 1 element. ஓகேங்களா? So n of A equal to n of B, that's equal to 2 elements. ஓகேங்களா? Next we are going to the next example 1.4. So or P equal to x is to x greater than minus 3 greater than or 0. ஓகேங்களா? So x belongs to z. So and Q equal to the set of all prime factors of 210 equivalent set. So solution P equal to minus 3, minus 2, minus 1, 0. So the prime factors of 210 are 2, 3, 5 and 7.
ஓகேங்களா. ஸோ 2 5s are 2 ஃபேக்டர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 210 வந்து நம்ம வந்துட்டு ஸோ ஃபேக்டர்ஸ் எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 2 1s are 2 0 5 2s are 10 again வந்து 3 டேபிளில் ஸோ 3 3s are 9 remaining 1 so 15 5 3s are 15 next 5 table 7 5s are 35 again 7 ஸோ இதுதான் வந்து ஃபேக்டர்ஸ் 2 3 5 7 ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆல்சோ Q equal to 2 3 5 7 ஸோ N of P equal to 4 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1 2 3 4 ஸோ equal to 4 and N of Q equal to 4. Sorry, N of P 1 2 3 4 and N of Q equal to 4 elements to 1 2 3 4 elements. Therefore P and Q are equivalent set.